போலீஸ் விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்ட சிவகங்கை அஜித்குமார் வழக்கு விசாரணையின் இறுதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு 6 வாரம் அவகாசம் வழங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மலப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கு விசாரணையை முடித்து இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 6 வார கால அவகாசம் வழங்கி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ தரப்பில் 3 மாத கால அவகாசம் கூறப்பட்ட நிலையில் 6 வார கால அவகாசம் வழங்கி மதுரை அமர்வு கோரியுள்ளது. மலப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் சட்டவிரோத பல வழக்கில் தாக்கலாயின. அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினர் மற்றும் உயரதிகாரி மீது கொலை வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அஜித்குமார் குடும்பத்தினர் பேரம் பேசி அரசியல் உரிய நடவடிக்கை என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி அந்தாசுமன் குமாரப்பன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதார தரப்பில் திருத்தம் செய்யப்பட்ட எஃப்ஐஆர், முதல்நிலை விசாரணை அறிக்கை போன்றவற்றின் நகல்களை வழங்குமாறு செப்டம்பர் 8ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பர் 21ஆம் தேதி நம்ப ஆகியுள்ளது. அவற்றை வேணாம் தெரிவிக்கப்பட்டது. சிபிஐ தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் விசாரணை முறையாக நடைபெற்று வருகிறது, முன்னேற்றம் உள்ளது, விசாரணையை முழுமையாக நிறைவேற்றுவது, இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் 3 வார காலம் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி 6 வார கால அவகாசத்தில் இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். நன்றி சந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.